கையில் புகைப்படத்தோடு போஸ் கொடுத்து கொண்டிருக்கும் இவர்கள் அனைவரும் இந்த புகைப்படத்தில் இருப்பவர்களால் நம்ப வைத்து ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். தனது மகனுக்கு நல்ல வாழ்க்கை அமைந்து விடாதா என்று ஏங்கிக் கிடந்தவர்களை நம்ப வைத்து ஏமாற்றி இருக்கிறது இந்த கும்பல். ஒன்றல்ல இரண்டல்ல, கிட்டத்தட்ட 12 பேரை திருமண மோசடி செய்து லட்சக்கணக்கில் பணம் பறித்திருக்கிறது. ஆந்திர மாநிலம் கோனசீமா மாவட்டம் ராமச்சந்திரபுரம் கிராமத்தை சேர்ந்தவர் துர்கா நீலிமா. இவரது தாய் வீரலட்சுமி மற்றும் உறவினர்கள் துர்கா, கல்யாண், மடலா சீனு. இந்த 5 கூட்டணிக்கு மூளையாக இருந்தவர்கள் துர்கா நீலிமா மற்றும் அவரது தாய் வீரலட்சுமி. விவாகரத்தான ஆண்கள் மனைவியை பிரிந்து மன உளைச்சலில் இருப்பவர்கள் என வசதி படைத்தவர்களைதான் தாயும் மகளும் முதலில் குறிவைப்பார்கள். அவர்களை பற்றிய முழு விவரங்களை சேகரித்த பிறகு நெருங்கி பழக முயற்சி செய்வார்கள். பிறகு துர்கா நீலிமா தனது காதல் வலையை விரிப்பார். காதலித்துக் கொண்டிருக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக துர்கா நீலிமா பணத்தை கறக்கத் தொடங்கி விடுவார். இந்த 5 கூட்டணி தங்களை ஒரு குடும்பம் என மணமகன் வீட்டாரிடம் அறிமுகப்படுத்திக் கொள்ளும். இரு வீட்டார் சம்மதத்தோடு சிம்பிளாக திருமணமும் நடந்து முடிந்துவிடும். அதன் பிறகுதான் இந்த மோசடி கும்பலின் உண்மையான ஆட்டமே ஆரம்பமாகும். திருமணம் செய்து கொண்ட பிறகு தங்கள் குடும்பத்திற்கு பல லட்சம் ரூபாய் கடன் இருப்பதாகவும் அதை அடைக்க பணம் கொடுத்தால்தான் சேர்ந்து வாழ முடியும் என மணமகன் வீட்டாருக்கு துர்கா நீலிமாவும் அவரது கிரைம் பார்ட்னர்களும் நெருக்கடி கொடுத்து முடிந்தவரை பணத்தை சுருட்டிக் கொள்வார்கள். இதற்கு மேல் அவர்களிடம் கொடுக்க பணம் இல்லை என்றாலோ அல்லது துருவி கேள்வி கேட்டாலோ அவர்களை விட்டுவிட்டு அடுத்த ஆளை தேடி சென்று விடுவார்கள். பணத்தை பறிகொடுத்தவர்கள் அதை திருப்பி கேட்டால் காவல் நிலையத்தில் வரதட்சணை கொடுமை, பாலியல் தொல்லை போன்ற பொய் புகார் கொடுத்து சிறையில் அடைத்து விடுவதாக தாயும் மகளும் மிரட்டி வந்திருக்கிறார்கள். இதே பாணியில் இந்த கும்பல் மேற்கு கோதாவரி, கிழக்கு கோதாவரி, நரசாபுரம், பாலக்கொள்ளு மற்றும் கோவூர் பகுதிகளை சேர்ந்த 12 ஆண்களை திருமணம் செய்து ஏமாற்றி இருக்கிறது. துர்கா நீலிமாவின் இந்த மோசடிக்கு உள்ளூரை சேர்ந்த அரசியல் பிரமுகர்களின் ஆதரவு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த தைரியத்தில்தான் அவர் பல வருடங்களாக இந்த திருமண மோசடியை அரங்கேற்றி வருவதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். துர்கா நீலிமா, வீரலட்சுமி, கல்யாண், மடலா சீனு, துர்கா ஆகியோர் மீது இதுவரை 3 காவல் நிலையங்களில் புகார் கொடுத்திருக்கிறார்கள். இந்த மோசடி விவகாரம் வெளியே தெரிந்தவுடன் தாய், மகள் உட்பட மொத்த கும்பலும் தலைமறைவாகிவிட்டதாக சொல்லப்படுகிறது. அவர்களை கைது செய்து விசாரித்த பிறகே இந்த மோசடி கூட்டணி எத்தனை ஆண்களை ஏமாற்றி பணம் பறித்திருக்கிறது என்ற விவரம் தெரியவரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.